எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளா அது மாதிரி இருக்கு. நான் தொடர்ந்து 3 நாளா என் பையனை வச்சு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பசங்களே சொல்லிட்டாங்க, இனிமே எங்களை வச்சு வீடியோ போடாதீங்க அப்படின்னு. என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் யாராவது பார்த்துருவாங்க மம்மி, தயவு செஞ்சு என்னை வந்து வீடியோல காட்டாதீங்க அப்படின்னு என்னோட பெரிய பையன் எல்லாம் சொன்னான். சின்ன பையன் பாவம், அவனுக்கு உடம்பு முடியல. அவன் கண்டினியூஸா பேசுறதுக்கு கஷ்டப்படுறான். அதனால விட்டு விட்டா கட் பண்ணி நானும் வீடியோல வந்து அவனை பேசுறத 2 வீடியோல காட்டியிருப்பேன். ஆனா இதுக்கு மேல பசங்களை வீடியோல காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். பையன் வேற +2 படிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு படிப்பு வந்து கெட்டு போயிடக்கூடாது. எனக்கு அன்னைக்கு ரொம்ப த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலதான் பையனை வந்து அன்னைக்கு நான் பேச வச்சேன். இல்லைன்னா நானே பேசியிருப்பேங்க. பிள்ளைங்களை நான் எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்க மாட்டேன். நான் என்னோட வேலைகளை நானே தான் பண்ணிக்கிறேன். வீடியோ எடுக்கிறது எல்லாமே நானே தான் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பாசிட்டிவா எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படி காட்டணும், அழகா காட்டணும் அப்படின்னு நினைச்சுதான் புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா என்ன கொடுமைனா, யூடியூப் பிளான் பண்ணி செஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் கிட்ஸ் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதனால யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணவே இல்லை. என்னோட வீடியோலயே அதிகமா லைக் விழுந்ததே நீங்க இந்த லாஸ்டா 2 வீடியோவுக்கு தான். ஆனா என்ன கொடுமைனா, அவ்வளோ லைக் விழுந்ததுக்கு ஒரு 10,000 வியூஸாவது போயிருந்திருக்கும். ஆனா யூடியூப் என்ன பண்ணிருச்சு, அது கிட்ஸ் கண்டென்ட்ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு சூப்பர் தேங்க்ஸை ஸ்டாப் பண்ணிருச்சு, கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருச்சு. அதாவது ரெக்கமெண்டேஷனே அது பண்ணலை. யாரெல்லாம் வந்து வீடியோ ஷோ ஆச்சோ இல்லை என் சேனலை தேடினீங்களோ அவங்க பார்த்தது மட்டும்தான் எனக்கு லாஸ்டா ஒரு 3 வீடியோவுக்கு வந்த வியூஸ். அதுக்கப்புறம் வியூஸ் போகவே இல்லை. அதனாலயும் நான் முடிவு பண்ணேன், அவன் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறது செட்டே ஆகாது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நானும் யோசிச்சேன், இந்த வீடியோ இனிமே அவனை வச்சு பண்ணவும் கூடாது அப்படின்னு. பசங்களும் விரும்பல. அதனாலயும் நான் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன். கண்ணு வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க. கண்ணு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அதனால இந்த வாரத்துல கண்டிப்பா கண்ணு செக் பண்ணலாம் அப்படின்ற முடிவுல இருக்கேன். சின்ன பையனுக்கு இப்போ அடிநாய்டு மருந்து மட்டும்தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கிட்னிக்கு கொடுத்த மருந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேங்க. ஏன்னா 20 டேஸ் வந்து இந்த அடிநாய்டு மருந்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிட்னிக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த மருந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்னா போட்டு கொடுக்கறதுனால அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்ற ஒரு பயம்தான். இது நானா எடுத்த முடிவு தான். டெய்லி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்றான். வயிறு வந்து இந்த செஸ்ட் கிட்ட வந்து வலிக்குது. நான் வாய்வு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அவனுக்கு 4 o'clock தான் ஸ்கூல் விடுவாங்க. ஆனா அவன் 2 o'clock ஒரு தடவை வந்துட்டான். நேத்து 3 o'clockலாம் வந்துட்டான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்கு பேலன்ஸே பண்ண முடியல அப்படின்றதுக்காக மிஸ்ஸை அனுப்பி வச்சுட்டாங்க வீட்டுக்கு. ஒரு பையனை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்கூல் வந்து வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கு. மண்டே எல்லாம் அவன் ஸ்கூலுக்கே போகல. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் போட்டதுக்கு அப்புறம் வயிறு வலின்னு உடனே நான் வந்து இன்னைக்கு வீட்டுல இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா கூட ஒரு வியூ கணக்குல அது வந்துடும். அதுக்கப்புறம் யூடியூப் என் வீடியோவை இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்டேஷனுக்கு அனுப்பும். அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷனுக்கு என்னோட வீடியோவை அனுப்பும். யூடியூப் ஒரு 1000 பேருக்கு அது ரெக்கமெண்டேஷன் பண்ணும். உங்களுக்கு போர் அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து இப்பெல்லாம் வீடியோ போடுறேன். எனக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு மேல போட்டாதான் எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது மூலமா ஒரு சின்ன அமௌண்ட்டாவது வரும். ஆனா நான் இப்போ போடுறது 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாம் போடுறேன். அதுக்கு காரணம், உங்களுக்கு என்னோட வீடியோ போர் அடிச்சிடக்கூடாது, ரொம்ப லென்த்தியா இருக்கக்கூடாது. நீங்க பாக்குறப்ப கொஞ்சம் ஷார்ட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து முடிச்சிருவீங்க அப்படின்றதுக்காக தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் எனக்காக என்னோட வீடியோவை ஒரு நிமிஷமாவது பாருங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் யூடியூப் வந்து ஏதோ ஒரு இதுக்கு ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு அதை எதிர்பார்க்கிறேன். யூடியூப்பால ஒரு இன்கம் வரணும் அப்படின்றது எனக்கு அவசியமா இருக்கு. இந்த மாதிரியான நேரத்துல நீங்க வீடியோ பார்த்தா மட்டும்தான் இதெல்லாமே நடக்கும். என் பசங்களை வச்சு நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி எப்படியாவது வீடியோ போட்டு ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்கு நான் கொண்டு போகணும்னு நினைச்சேன். பிள்ளைங்களே அதை விரும்பல. அது சரியா வரும்னு எனக்கு தோணல. அதனால அவங்கள வச்சு நான் இனிமே வீடியோ எடுக்க மாட்டேன். என்னோட லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கோ அதை பத்தி நான் சொல்லக்கூடாது அப்படின்றதுனாலதான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கஷ்டங்களை ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்னு நினைச்சேன். என்கிட்ட இருக்கிற விஷயங்களை தான் நான் வீடியோவா காட்டுறேன் உங்ககிட்ட. என் ரியல் லைஃப்பை நான் வந்து காட்டலை அப்படின்னா நான் ஏதாவது போலியா தான் வீடியோவை ரெடி பண்ணணும். அந்த மாதிரி எனக்கு பண்ணவும் தெரியல.
அதனால தான் நான் மறுபடியும் உங்ககிட்ட என்னோட விஷயங்களாவே நான் ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு நான் எந்த மாதிரியான வீடியோ போடணும்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோட ஹோம் டூர் வந்து நாளைக்கு நான் போடுறேன். அதை பற்றி நான் நினச்சிட்டு இருந்தேன் போடணும் அப்படின்னு. ஆல்ரெடி இந்த ஹோம் டூர் போட்டதுனால தான் லாஸ்ட்டாக இருந்த சேனலையே நான் வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நான் போனேன். அது எதனாலன்னு கூட அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ மணி 11 ஆகுதுங்க. வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். நாளைக்கு பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் இல்லை. மேலே போய் நம்ம இப்போ துணி போட முடியாது. அதனால வீட்டுக்குள்ளேயே நான் ஒரு 4 கொடி வந்து கட்டி வச்சிருக்கேன். அதில் தான் இப்போ நான் துணி போட போகிறேன். அப்போ காலையிலக்குள்ளே காஞ்சிரும். துணி சுற்றி முடிஞ்சிருச்சு. இப்போ இதை காய வைக்கலாம். இதுதான் நான் வீட்டுக்குள்ளே கொடி கட்டி வச்சிருக்கேன். இந்த கொடியில தான் இப்போ நான் போட போகிறேன். கண் எரிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் நைட்டு வந்து தலைக்கு குளிக்கிறேன். அப்போனா கூட உஷ்ணம் ஏதாவது குறையும் அப்படின்றதுக்காக. பையன் உடம்பு முடியலன்றத நான் அதிகமாக சொல்லக்கூடாது தான். பையனோட பிரச்சனை சரியானா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பெரிய பையனுக்கு சளி பிடிச்சிருக்குங்க. அவனுக்கு வெத்தலை வந்து வாங்கிட்டு வந்தேங்க. இந்த வெத்தலையை மெழுகுல வச்சு கொஞ்சமாக தேன் வச்சு கொடுத்துட்ருக்கேன். இது ஒரு 2 நாளைக்கு சாப்பிட்டேன்னா கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். அவனும் அடிக்கடி வந்து இந்த இடத்துல ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். நான் சின்ன பையனே ரொம்ப கவனிச்சிட்டு இருந்தேனா. பெரிய பையன் ரொம்ப பாவங்க, ரொம்ப மெலிஞ்சிட்டான். அப்போதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னடா அது, நம்ம இவனுக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணிட்டு இப்போ பாரு பெரிய பையன் எவ்வளோ மெலிஞ்சே போயிட்டான் அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தது. 2 நாளா பெரிய பையனுக்கு இப்போ நல்லா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா முன்னால் அவன் எப்படி சாப்பிடுவானோ அதுல இருந்து அளவு கம்மியாயிருச்சு. ஏன்னா இப்போ அதெல்லாம் சின்ன பையன் வந்து எடுத்துக்கிறான். சின்ன பையனுக்கு தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். பிள்ளைங்களை வளர்க்குறது நிஜமாவே ரொம்ப பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். எனக்கு அது கரெக்டாக பண்ணுறேன்னானே தெரியல. ஆனால் நான் கரெக்டாக பண்ணணும். நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா அந்த பசங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. அதனாலேயே எனக்கு ரொம்ப வருத்தம் தான், நான் சரியாக பார்த்துக்கலையோ அப்படின்னு. மெம்பர்ஷிப்பில் நான் சொல்லாமலே நீங்கள் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அவங்கள 2 பேர் ரீஜாயின் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சேலரி எடுக்கணுன்றதுக்காகவே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் பையனுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஷார்ட்ஸில் மறுபடியும் பழைய மாதிரியே ஃபுட் வீடியோ போடலாமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றதுனால தான் அதை கூட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா உங்களை நான் டென்ஷன் ஆக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் எப்போவுமே. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரியான வீடியோக்களை தான் நான் அப்லோட் பண்ணணும்னு நினைப்பேன். ஏன்னா நான் எப்போவுமே உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்றது உங்களுக்கே தெரியும். நாளைக்கு ஹோம் டூர் போடலாமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன் ஒரு போதையில் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னா அவ்வளோ டயர்டுங்க, ரொம்ப முடியல, மயக்கத்தில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. மழை காலத்தில் உங்கள் பிள்ளைங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ஃபீவர் எல்லா இடத்துலையும் பரவிட்டு இருக்கு. உடம்பு பார்த்துக்கோங்க. எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்காக நான் எப்போவுமே ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.